கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. ஒவ்வொரு ராசினருக்கும் காதல் எப்படி வரும், யாரை பார்த்து காதல் வரும், காதலுக்கு பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும், ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு லைஃப் எப்படி போகும், மேரேஜுக்கு அப்புறமும் சில பேருக்கு காதல் வரும் இல்லையா, அந்த காதல் எப்படி இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரப்போகிறோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்ட்னர்கிட்ட இருந்து எது மாதிரி இருக்கும், மேரேஜ் லைஃப்பில் வந்து எப்படி இவங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து மீட் ஆகுது இல்லை டேர்ன் ஆகுது, நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் மேரேஜும் வரக்கூடிய சில காதல் சார்ந்த உறவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். துலாம்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். துலாம் கால புருஷனுக்கே வந்து 7வது ராசியாக வரக்கூடியது. எல்லாருமே எல்லோருக்கும் சமம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு ராசி தான் வந்து துலாம். அதனால் தராசுன்ற ஒரு சிம்பிளை வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் துலாவுடைய நாதனாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் தான் பார்த்திங்கன்னா வந்து காதல் மட்டும் கிடையாது, காமத்துக்கும் உரியவர். ஸோ துலாமுடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வசீகரமானதாக இருக்கும். லயச்சு காதல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ரொம்பவும் அதில் இன்வால்மெண்ட்டோடு லவ் பண்ணுறது, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கு வந்து கைவந்த கலையாக இருக்கும். நிறைய வந்து ரசிப்பாங்க இவங்க. அதாவது வந்து இந்த எதிர்பாலின உறவுகளில் அந்த நபர்களை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ரசனை உணர்வு அப்படின்றது வந்து பேசிக்காகவே துலாமுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ணுவாங்க, யார் வந்து இவங்களுக்கு யார் அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜென்ரலி துலாம் வந்து நல்ல ஒரு அழகாக இருக்கணும் இல்லையா, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும். ஆன்லைனில் நிறைய இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் ஆர்டர்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறது, ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது, ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறது, மேட்சிங்காக போடுறது, இப்போ லேடிஸ்க்கு நான் சொல்கிறது எல்லாமே இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கலை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து நல்லா சிங்கராக பாட்டு பாடுறது, டான்ஸிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்ஸுங்கெல்லாம் பண்ணுறது. ஏன்னா அந்த சித்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அந்த ஒரு சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்கும் சில பெண்கள்லாம் நான் பார்க்கும்பொழுது. ஆண்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஃபிசிக் இருக்கும், ஒரு அப்பியரன்ஸ் வைஸே பார்க்குறதுக்கு வந்து துலாம் ராசி பையனா நல்லா தெரியுங்க. அந்த கண்கள்லாம் நல்லா அழகாக இருக்கிறது, ஒரு மாதிரி அந்த ஃபிசிக் நல்லா இருக்கும், உடம்பே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாடியாக இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு ஜிம்முக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் ஒரு நல்லா வச்சுப்பாங்க அந்த ஒரு பாடியை. ஸோ இவங்க விரும்புகிறதும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு எக்ஸாக்ட் மேலே வந்து லைக் பண்ணுவாங்க. அது வந்து அந்த ஆண்மைத்தன்மை இருக்கிற அந்த ஒரு ஆணை வந்து லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க சப்போஸ் வந்து ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஒரு பெண்மைத்தன்மை கொண்ட ஒரு பெண்ணை வந்து விரும்புவாங்க. இது வந்து ஏன்னா வந்து அவங்க முழுமையாகவே ஒரு தன்மையோடு அவங்க இருப்பாங்க அப்படின்றதுனால. ஓகே, இவங்க எந்த மாதிரி லவ் கூட கமிட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே லவ்லாம் வரும், சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, வெளியே சுற்றுவாங்க. ஏன்னா துலாம் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து சுற்றணும், ஷாப்பிங் பண்ணணும், ரெஸ்டாரண்ட்ஸ் போகணும், அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான லவ்வாக தான் வந்து இவங்க லவ் வந்து போகும். அதெல்லாம் தான் துலாம் வந்து ரொம்ப விரும்பும். ரொம்ப வந்து எமோஷ்னலாக போகிறது, ரொம்ப வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுலாம் கிடையாது. அவங்க வந்து நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும். கொஞ்சம் மிதுனத்துடைய குவாலிட்டிஸ் கொஞ்சம் வந்து துலாமுக்கும் வரும். பட்டு காதல்ன்றதை வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா துலாம் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இவங்க ஓகே லவ்லாம் வந்து கமிட் ஆகிடுறாங்க. லவ்வுக்கு அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் வந்து துலாம் பொறுத்த வரைக்கும் லவ் ஓகே தான். பட் சிலருக்கு நிறைய பிரேக்கப் வரும். ஏன்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை வந்து துலாம் வந்து ஃபேஸ் பண்ணும். ஏன்னா வந்து சுக்கிரனுடைய ராசியாக வருது. அது மட்டும் இல்லாமல் விரையாதிபதியாக உங்களுக்கு புதனே வராரு அப்படின்றதுனால காதல் விரயங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வந்து அதில் வந்து பிரேக்கப் வர்றது, இவங்க எதிர்பார்க்குற மாதிரியாக அந்த ஸ்பவுஸ் இருக்காது. ஏன்னா அந்த வரக்கூடிய அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லவ்வில் கமிட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பவுஸ் வந்து இவங்கள நிறைய கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் இவங்களை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இவங்களும் வந்து ரொம்பவும் சரராசின்றதுனால இவங்க ரொம்ப டாமினேட்டாக இருப்பாங்க. இவங்களும் அந்த பெண்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டாமினேட்டாக இருப்பாங்க, ரொம்ப அடங்கியிருப்பாங்க, ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பாங்கன்னெலாம் துலாம்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. பட் நல்ல அஃபெக்ஷன் சீக்கிங் பர்சனாக இருப்பாங்க. எனிஹவ் அந்த ஒரு டாமினேஷன் வந்து இவங்களுக்கு வந்து மீட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக்கேஜ் நடக்கும், பிரிவாங்க. சில பேர் வந்து ஒன்றா போய் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. பட் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் நடந்த பிறகும் பார்த்திங்கன்னா அந்த லவ் லைஃப்பில் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, இவங்களுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து பெருசாக இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு தான். ஏன்னா இவங்க மேரேஜ் பண்ணக்கூடிய பர்சன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்தவர். அப்போ செவ்வாயினே என்னது, ஒரு அவசர குணம் இருக்கும், ஒரு சண்டை போடக்கூடிய குணம் இருக்கும். இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. பட் ரொம்ப ரொமான்ஸ் அவங்க வெளிப்படுத்துவாங்களா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ இவங்க எதிர்பார்க்குற அந்த ரொமான்ஸ் அதெல்லாம் வந்து அந்த பார்ட்னர்கிட்ட கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து லேக்கிங் இருக்கும். ஸோ பட் துலாமுக்கு வந்து அதெல்லாம் வேணும். அவங்களுக்கு வந்து காதல் வேணும்,
காமம் வேணும், நல்ல சாப்பாடு இருக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸஸ் இருக்கணும், ஷாப்பிங் பண்ணணும், நிறைய பொருட்கள் வாங்கி வீட்டை சின்ன வீடு அதோட அழகாக வச்சுக்கணும், ஒரு சொந்தமாக நம்மளுக்குன்னு ஒரு ஒரு கார் இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் இதெல்லாம் கிடைச்ச போது தான் வந்து துலாம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணோம். ஓகேங்களா? இது கிடைக்கலன்னும் பொழுது கண்டிப்பாக துலாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அஃபேர்ஸ் வந்து உருவாகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இது எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ரிஷபம்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா துலாமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெண்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்பியரன்ஸ் வைஸ் நல்லாவே இருப்பாங்க மோஸ்ட்லி இவங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஈஸிலி மற்றவங்க வந்து இவங்க கூட அட்ராக்ட் ஆகி வரக்கூடிய பர்சன் வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஹானஸ்டாக பர்சனாக அந்த பிரச்சனை கிடையாது. பட் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஸ்ட்டுக்காக வரக்கூடியவர்கள் தான். நீடித்த உறவில் வந்து யாரும் இருக்க போகிறதே கிடையாது. நான் எல்லாருக்குமே சொல்கிறது அதுதாங்க. கன்சல்டிங் வந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மெரிட்டியலுக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி அஃபேர்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அது வந்து அந்த உறவுகள் வந்து நீடித்து நிலைத்து இருப்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கட்ஸுன்றது போயிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாமே பயந்து வாழணும், இல்லை தவறுகளால் அவமானப்பட வேண்டியது வரும், குழந்தைகளோட வளர்ப்பு முறைகளில் பிரச்சனைகள் வரும். இப்போ கூட நம்ம நிறைய லேட்டஸ்ட்டாக நியூஸ்லாம் நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு அஃபேர்லாம் போனால் அது எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலை வந்து ஃபுல்லாகவே மாற்றிடும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இவங்களும் வந்து ரொம்ப அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் எதிர்பார்ப்புகள் என்ன பண்ணுறது, இவங்களுக்கான அந்த சுக்கரன்றதுனால அந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க, அந்த எனர்ஜி வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதோட தேடலுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் மாற்றுறாங்க. இது எல்லாருக்கும் கிடையாதுங்க. அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் இந்த ராகு கேதுவுடைய தொடர்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுக்கிர பகவானானவர் கொஞ்சம் வீக் அடையும் பொழுதோ இல்லை அதீத வலிமை அடையும் பொழுது அந்த மாதிரியான சில பர்சன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. துலாம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுக்கிர தோஷம் கொண்ட ஒரு நட்சத்திரம் இருக்குது இல்லையா, சித்திரை. இது வந்து பெரும்பாலும் அந்த மன வாழ்க்கை திருப்தி இல்லாமல் அமையக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தொடர்பில் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகிறது, இதுக்கு மெரிட்டல் லைஃப் நல்லா இல்லைன்னா வந்து வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் கமிட் ஆகிறது. அதே மாதிரி சுவாதின்னு சொல்லக்கூடிய ராகுவுடைய ஸ்டாரம் இருக்குது. அதே மாதிரி விசாகம் சொல்லக்கூடிய ராகுவுடைய தோஷம் கொண்ட நட்சத்திரமும் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் டெலிகேட்டடாக வந்து இந்த துலாம் ராசியை வந்து கொண்டு செல்லுதுங்க. இப்போது இந்த ராகுவுடைய தோஷம் இருக்குதுன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதாவது என்ன சொல்கிறதுனா வந்து வேற்று மொழி மதம் இனம் இந்த சார்ந்த நபர்களோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கிறது, விடோயர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிறது, வயதுக்கு ஒரு மூத்த பெண்களோட தொடர்பில் ஏற்படுத்திக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைகிறது. எந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் இவங்க விழுந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இவங்க பெற முடியாது. அது சில பேருக்கு வந்து இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்ளத்தில் தான் போய் இது முடியுது. துலாம்ன்ற ராசி ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் காலபுருஷனுக்கே வந்து 7வது ராசியாக இருக்கிறதுனால எல்லோருமே இந்த வாழ்க்கையில் சமம், ஆணும் பெண்ணும் சமம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய லக்னாதிபதியானவன் போய் 6ஆம் இடத்துல உச்சமாயிட்டு 12ஆம் இடத்தோட தொடர்பில் வராரு. அதே மாதிரி 12ஆம் இடத்த அதிபதி பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறாரு. ஸோ இவங்க இந்த மாதிரியான ஒரு மறைமுகமான தொடர்புகளில் போகும்பொழுது இன்னொரு விஷயம், இவங்க லக்னாதிபதியே வந்து 8க்கும் உரியவனாக இருக்கிறாரு. அப்போது இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஈடுபாடு வரும்பொழுது இல்லை அதை ஈடுபடும் பொழுது இவங்க நிச்சயமாக அதன் மூலயமாக நிறைய அவமானங்கள், சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, வழக்குகள் ஏற்படுறது, பொருளாதார இழப்புகள் ஏற்படுறது, இல்லை ஒரு பிளாக்மெயில் மாதிரி மாட்டிக்கிறது, அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த நபர்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளெல்லாம் இவங்க என்ட்ரி ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதர்வைஸ் நீங்கள் வந்து நிறைய இது சம்மந்தமான, அதாவது முக்கியமாக பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையாக இருக்கட்டும், இல்லை ஆண்களாக இருந்தால் ஆண்களால் பெண்களுக்கு பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரியான வகைகளில் பிரச்சனைகள் வர்றது நிச்சயமாக துலாமுக்கு ஏற்படும். ஸோ நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த லைஃப்பை வந்து ஒரு ஓகே நம்மளுக்கு இந்த கிடச்ச லைஃப் ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனக்கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு.